9th standard chapter 8 புள்ளியியல் இங்கிலீஷில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதில் எக்ஸசைஸ் 8.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1. Find the median of the given values 47, 53, 62, 71, 83, 21, 43, 47, 41. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் வந்து 47, 53, 62, 71, 83, 21, 43, 47, 41 கொடுத்துருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அப்படி எழுதுனா 21, 41, 43, 47, 47, 53, 62, 71, 83 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்ன? n வந்து 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கா? ஸோ 9. ஸோ 9ங்கிறது என்ன? ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பராக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஆட் நம்பராக இருந்தால் n + 1 டிவைடட் பை 2 வேல்யூஸ். ஸோ 9 + 1 டிவைடட் பை 2னா 10. 10 டிவைடட் பை 2னா 5. ஸோ கேன்சல் பண்ணால் 5 தானே கிடைக்கும். ஃபிஃப்த் வேல்யூ. ஸோ ஃபிஃப்த் வேல்யூங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஃபிஃப்த்துங்கிறது என்ன? 47. ஸோ மீடியன் வந்து 47 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. Find the median of the given data. 36, 44, 86, 31, 37, 44, 86, 35, 60, 51 கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து 36, 44, 86, 31, 37, 44, 86, 35, 60, 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்க நம்பர் எழுதணும். ஸோ அப்படி எழுதுனா 31, 35, 36, 37, 44, 44, 51, 60, 86, 86 கிடைக்கும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ? 10 கிடச்சிருக்கு. ஸோ 10ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் என்ன? ஆவரேஜ் ஆஃப் n/2th வேல்யூ அண்ட் n+1 டிவைடட் பை 2th வேல்யூ. இதுதான் வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஈவனாக இருந்தால், நம்பர் வேல்யூ வந்து ஈவனாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தா n வந்து என்ன? 10. 10 டிவைடட் பை 2, 10 + 1 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5, இதை கேன்சல் பண்ணால் 5, 5 + 1 இங்கே 6 வரும். ஸோ ஃபிஃப்த் வேல்யூ அண்ட் சிக்ஸ்த் வேல்யூ வரும். ஸோ ஃபிஃப்த் வேல்யூ என்ன? 44 அண்ட் சிக்ஸ்த் வேல்யூ வந்து 44 தான். இது ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 88 டிவைடட் பை 2னா 44. ஸோ மீடியன் வேல்யூ வந்து 44 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஆட் நம்பராக இருந்தால் என்ன ஃபார்முலா, ஈவன் நம்பராக இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறதா இங்கே வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இதோட ஆன்சர் இது. கொஸ்டின் நம்பர் 3. த மீடியன் ஆஃப் அப்சர்வேஷன் 11, 12, 14, 18, x+2, x+4, 30, 32, 35, 41 arranged in ascending order is 24. Find the values of xன்னு கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட 11, 12, 14, 18, x+2, x+4, 30, 32, 35, 41 என்ற தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து n = 10. 10ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ மீடியன் = ஆவரேஜ் ஆஃப் n டிவைடட் பை 2th வேல்யூ அண்ட் n+1 டிவைடட் பை 2th வேல்யூ அப்படிங்கிறது தான். ஸோ மீடியன் வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ n என்ன? 10. 10 டிவைடட் பை 2 அண்ட் 10 டிவைடட் பை 2 + 1 வேல்யூ. ஸோ இங்கே இதை கேன்சல் பண்ணால் 5, 5 + 1 6th டேர்ம் வருமா? ஸோ 5 ஃபிஃப்த் டேர்ம் என்ன? x+2, 6th டேர்ம் வந்து x+4 இதை கொடுத்துருக்கிறதுல. ஸோ டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா? நெக்ஸ்ட்டு டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 24 × 2 = 2x + 6. ஸோ 48, 25 × 2னா 48. இங்கே வந்து 2x + 6 இருக்குது. இந்த +6 இந்த போச்சுன்னா -6 ஆகும். ஸோ 48 - 6 42 = 2x. ஸோ மல்டிப்ளிகேஷனா அப்போ x = 42 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் 21 கிடைக்கும். ஸோ x = 21 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர், மீடியன் வேல்யூ. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. Here researcher studying the behavior of mice has recorded the time in seconds taken by each mouse to locate its food by considering 13 different mice
as 31, 36, 63, 33, 28, 29, 33, 27, 27, 34, 35, 28, 32. Find the median time that mice spent in searching its food அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஆராய்ச்சியாளர் 13 எலிகளின் உணவு தேடும் பழக்கத்தை மைதா மாவை கொண்டு ஆராய்ச்சி செய்து அவை உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தை 31, 33, 63, 38, 28, 29, 33, 27, 27, 34, 35, 28, 32 என பட்டியலிட்டுள்ளார். எலிகள் உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இடைநிலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்க நம்பரை எழுதணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா 27, 27, 28, 28, 29, 31, 32, 33, 33, 33, 34, 35, 30, 63 கிடைக்குமா? நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்ன? 30. 30ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னா என்ன ஃபார்முலா? n+1 டிவைடட் பை டூத் வேல்யூ. ஸோ n என்ன? 13 + 1 14 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கும் 7th வேல்யூ கிடைக்கும். ஸோ மீடியன் வந்து 32ன்னு எனக்கு. 7th என்ன? 1 2 3 4 5 6 7. 7னா 32. ஸோ மீடியன் வேல்யூ வந்து எனக்கு 32ன்னு கிடச்சிச்சு. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Question number 5. The following are the marks scored by the students in the summative assessment exam. Calculate the median. ஒரு வகுப்பு தொகுத்தறிவு மதிப்பீட்டில் மாணவர்களின் எடுத்த மதிப்பெண்கள் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் பிரிவு இடைவெளி அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 10 வந்து 2, 10 to 27, 20 to 30 15, 30 to 40 10, 40 to 50 வந்து 11, 50 to 60 வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிளாஸு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதிட்டேன்னா இப்போது குமுலேட்டிவாக ஃப்ரீக்வன்சி நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டுக்கு வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்திருக்க ஆன்சரை அடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் வேல்யூ கிடச்சிடும். ஸோ 2 + 7 9, 9 + 15 24, 24 + 10 34, 34 + 11 45, 45 + 5 50 கிடச்சிருச்சா? ஸோ n வந்து 15 எனக்கு கிடச்சிச்சு. மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மிட் வேல்யூ நம்ம இது பண்ணணும். ஸோ அதைப்படி பார்த்தா டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இங்கே 2 இங்கே 2 எடுத்துட்டா. ஸோ 24 34 தான் கிடைக்கும். இதில் ஹையஸ்ட் என்ன? 34. இதுக்குரிய இன்டர்வல் என்ன? 30 - 40. ஸோ அதுதான் எடுத்துக்கிறோம். மீடியன் வேல்யூ வந்து 30 to 40. அதில் வந்து n என்ன? 15 கிடச்சிச்சு. ஸோ 50 டிவைடட் பை 2 25. ஃபஸ்ட்டு வந்து L வந்து 30, M வந்து 24. ஸோ L வந்து எனக்கு இதுதான் L, இது வந்து 34, இது M வந்து இதுதான் M. இது ப்ரீவியஸாக இருக்கிறத எடுத்துக்கோ. ஸோ C வந்து 10, F வந்து 10ன்னு கிடச்சிச்சு. ஸோ மீடியன் வந்து L + n டிவைடட் பை 2 - M டிவைடட் பை F இன்ட்டு சியா. ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ L வந்து 13 நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம். 30 ப்ளஸ்ஸு n/2 25 ஃபைன் பண்ணியிருந்தோம். M வந்து 24 டிவைடட் பை F வேல்யூ வந்து 10. F வேல்யூ வந்து 10 ஃபைன் பண்ணிட்டோம். இன்ட்டு C வேல்யூ வந்து 10 தான். ஸோ அதையும் ஃபைன் பண்ணிட்டோம். அதையும் நம்ம இங்கே எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி 25 - 4 வந்து 1, 30 + 1 31 டிவைடட் பை 10 இன்ட்டு 10 10 10 கேன்சல் ஆகி 30 + 1 31. ஸோ மீடியன் வந்து எனக்கு 31 கிடச்சிச்சு. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6. The mean of 5 positive integers is twice their median. If 4 of the integers are 3, 4, 6, 9 and median is 6, then find the 5th integer கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 5 மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல் 2 மடங்கு. அதில் 4 முழுக்கள் 3, 4, 6, 9 மற்றும் அதன் இடைநிலை அளவு 6 எனில் 5வது முழுவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. 5th வேல்யூ தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். மீடியன் வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் வந்து x bar = 3 + 4 + 6 + 9 + x டிவைடட் பை 5. ஸோ 20 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 22 + x டிவைடட் பை 5 கிடைக்குமா? மீனோட வேல்யூ வந்து மீடியன் வந்து 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு மீடியன். ஸோ மீடியன் வந்து ஆல்ரெடி 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 இன்ட்டு 6. ஸோ மீன் வந்து என்னென்னு கழிச்சுக்கிறோம்? 22 + x டிவைடட் பை 5 கழிச்சோம். ஸோ அப்படியே நான் இங்கே விடுறேன். ஸோ 2 × 6
12, 12 into டிவிஷனில் இருக்கிறது போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் 12 into 5, 5 என்ன 60. ஸோ 22 plus x equal to 60, x equal to 60 மைனஸ் ப்ளஸில் இருக்கிறது போச்சுன்னா மைனஸ் 22. ஸோ ரெண்டாக மைனஸ் பண்ணால் 38 கிடைக்குமா. ஸோ x equal to 38 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அதாவது ஃபிஃப்த் பர்சனோட சராசரியை வந்து என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஐந்தாவது முழுவையை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபிஃப்த் இன்டீஜர் வந்து 38ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. எக்ஸசைஸ் 8.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1 இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 2 அதுக்குரிய சொல்யூஷன் இது, கண்டினியூ அதுக்குரிய சொல்யூஷன், ஃபைனல் ஆன்சர் இது. கொஸ்டின் நம்பர் 3 அதுக்குரிய சொல்யூஷன் இது, சொல்யூஷன் கண்டினியூ இது அதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 அதுக்குரிய சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 5 அதுக்குரிய சொல்யூஷன் இது, சொல்யூஷன் கண்டினியூ இதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 அதுக்குரிய சொல்யூஷன் இது, இதோட ஃபைனல் ஆன்சர் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.